பத்மா, நீ ஏறி ஊஞ்சல்ல உட்காரு. மாப்பிள்ள ஊஞ்சல் ஆட்டி விடட்டும். மாப்பிள்ள எங்க போனாரு? மாப்பிள்ள அத்தை, இங்க இருக்கேன். என்ன பத்மா இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் ஊஞ்சல்ல போய் உட்காரு. மாப்பிள்ள, நீங்க ஊஞ்சல ஆட்டி விடுங்க. அம்மா, ஊஞ்சல்லாம் வேணாம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஊஞ்சல் ஆடினா எனக்கு தலை வலிக்கும், வயித்து புரட்டும், வாந்தி வரும்னு உனக்கே தெரியும்ல. என்ன பத்மா இது? சின்ன வயசுல அப்படி ஆச்சு. பயந்தா சரி, அதுக்கு நீ இப்ப கூடவா பயப்படுவ? பயம் எல்லா காலத்திலயும் ஒண்ணுதானே, அது எப்பவும் போகாது. பத்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சாஸ்திரத்துக்கு சும்மா கொஞ்ச நேரம் ஆட போற, போய் உட்கார்ந்து ஆடுப்போம். ஆமா பத்மா, வா, நான் இருக்கேன்ல, தைரியமா வா. நாங்க எல்லாரும் சொல்றோம்ல, மாப்பிள்ள வேற ஆசைப்படுறாரு. சாஸ்திரம் தானடி, போய் உட்காரு. போடி. இருங்க ப்ரோ, நீங்க ஊஞ்சல் ஆட்டாதீங்க. என் ஃப்ரெண்ட் ஆட்டட்டும். வரமுறை தெரியாம பேசாத. கட்டிக்க போறவர் தான் ஊஞ்சல் ஆட்டணும். அத்தை, அப்ப நான் கரெக்டா தானே சொல்லிருக்கேன்? இல்ல பெரியத்த, ஜென்ஸ்க்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும், வேகமா ஊஞ்சல் ஆட்டுவாங்க. ஆல்ரெடி பத்மா அண்ணி ரொம்ப பயப்படுறாங்க. சோ லேடிஸ் ஊஞ்சல் ஆட்டினா கொஞ்சம் பார்த்து ஊஞ்சல் ஆட்டுவாங்க. அவங்களும் கொஞ்சம் ஃபியர் இல்லாம இருப்பாங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். கல்யாண பொண்ணு உட்கார்ந்து ஆடினாலே போதும், யார் ஊஞ்சல் ஆட்டினா என்ன? சரி சரி, உன் ஃப்ரெண்டே முதல்ல ஊஞ்சல் ஆட்டட்டும். போங்க. அமெரிக்காக்காரிக்கு வலை விரிச்சா இவ மாட்டிக்கிட்டா. பத்மா வர வர கொஞ்சம் திமிருத்தனம் பண்றா. இவளை இப்படியே விட்டா நல்லதுக்கு இல்லை, இவளையும் கொஞ்சம் அடக்கணும். அப்பதான் என் மேல கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ இவ விழுந்தாலும் நல்லதுதான். போதும் போதும், நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. இப்ப நான் ஆட போறேன். ஏய் இருடி, இப்ப கொஞ்ச நேரம் அண்ணி ஆடட்டும். சாம், நீ வந்து உட்காரு வா. இந்த அமெரிக்காக்காரியை எப்படி ஊஞ்சல்ல உட்கார வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல காரியம் பண்ணீங்க. ஆமா சிஸ்டர், நீங்க ஊஞ்சல் ஆடுங்க. அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் இதெல்லாம் புதுசு. இந்த ஃபீல என்ஜாய் பண்ணுங்க. உட்காருங்க. வா சாம். அண்ணே, நீங்களும் லீலாவும் ஊஞ்சலாட்டி விடுங்க. உனக்கு ஊஞ்சலாட்டி விடுறதுக்கு வேற ஆள் இருக்காங்க. பத்மா சொல்றதுதான் கரெக்ட். உனக்கு ஊஞ்சல் ஆட்டி விட வேற ஒரு ஆள் இருக்காங்க. சாமை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பர் சான்ஸ். டே சந்துரு, இதை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதடா. தேங்க்ஸ்கா. தேங்க்ஸ் சித்தி. சூர்யா வா. அண்ணே, சீன் போட்டது போதும், அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, வா வந்து ஊஞ்சல் ஆட்டி விடு. ஏய், வர வர வாய் அதிகமாயிடுச்சு. வயசுக்கு மீறி பேசாத. சும்மா இருமா.
என்ன சிஸ்டர், உங்களுக்கும் ஊஞ்சல்னா பயமா? பயமா? அதுவும் எனக்கா? அப்புறம் என்ன சூர்யா, அவங்களுக்கு தான் பயம் இல்லையாமே. நல்லா வேகமா ஆட்டி விடுங்க, இன்னும் நல்லா வேகமா ஆட்டுங்க. நம்ம ஊர் ஃபோர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. கமான் சூர்யா. ஆமாண்ணே, கொஞ்சம் வேகமா ஊஞ்சல் ஆட்டுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அண்ணியும் என்ஜாய் பண்ணுவாங்க. அடடா, இன்னைக்கு நம்ம பிளானுக்கு ஆளாளுக்கு ஹெல்ப் பண்றாங்களே. அடிபட்டுச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை, கால் தான் கொஞ்சம் லைட்டா வலிக்குது. ஐயோ, தேவையில்லாம வாயை விட்டு நானே வெனைய வாங்கி கட்டிக்கிட்டேன். சாரி சாம், நான் கண்ட்ரோலான வேகத்துல தான் ஆட்டினேன். ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கல. ஹலோ சிஸ்டர், பார்த்து ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆட்டம் ஜாஸ்தியானா இப்படித்தான். உன்னால நிக்க முடியுமா சாம்? கால் ரொம்ப பெயினா இருக்கு. என்கிட்ட வச்சுக்கிட்டா இப்படித்தான். ஓவரா பண்ணால இப்ப நல்லா அனுபவிக்கட்டும். இத வேற யார்கிட்டயாவது சொன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். சரி வா, நான் தூக்கிட்டு போறேன். என்னடி கூத்தா இருக்கு? ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவங்க மருமக. அது சரி, பொண்டாட்டிக்கு அடிபட்டு புருஷன் தூக்கிட்டு போறான், உனக்கு என்னடி? பொண்டாட்டியா? கழுத்துல தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல, நெத்தில குங்குமம் இல்ல, இன்னைக்கு பூஜையில கூட கலந்துக்கல. எதை வச்சு சொல்ற புருஷன் பொண்டாட்டின்னு? அந்த பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்திருக்காமா. ஒருவேளை மோதிரம் கீத்திரம் மாத்திருப்பாங்களோ என்னமோ, யாரு கண்டது? கொஞ்சம் சாஞ்சு உட்காரு. சாரி சாம். எதுக்கு? என்னாலதான். பரவாயில்ல விடு. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. இட்ஸ் ஓகே. நீ என்ன பண்ணுவ? இல்ல, எப்பவுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். இன்னைக்கு ஏன் இப்படி? என்ன ஏன்? இதை விட பெருசா ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தியா? அப்போ நீ என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கல்ல? ஹே, சும்மா ஜாலியா ஃபன் பண்றேன்ப்பா. ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பார்த்தா நிஜமாவே கவலைப்படுற மாதிரி தெரியலையே. அப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்றியா? மேபி. நான் என்ன பண்ணா நீ என்ன நம்புவ? உண்மைக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையே இல்லை. உன் மனசுக்கு உண்மைன்னு தெரிஞ்சா அதை யாருக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டாம். இப்ப நீ என்ன சொல்ல வர? உண்மையா மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுன்னு சொல்றேன். ஓகே. ஓகேனா என்ன தோணுதுன்னு சொல்லு. ஆமா, நீ உண்மையா தானே இருக்க? ஏன் அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா உன் மனசுக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா? இல்ல, பொதுவா ஏதாவது தோணும்ல? அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தோணல.
பயங்கரமான ஆள் தான். உன்னை நான் கொஸ்டின் கேட்டா அப்படியே நைஸா என்ன கேள்வி கேட்டு எஸ்கேப் ஆயிட்டல்ல. இத பாரு, இப்போ என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்னால உனக்கு அடிபட்டுருச்சு. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். எல்லாரும் சொன்னாங்கன்னு நானும் ரொம்ப ஓவரா ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டேன். இட்ஸ் ஓகே பிளாக் காஃபி, ரிலாக்ஸ். இது ஒரு ஆக்சிடென்ட். நீ என்ன பண்ண முடியும்? ஹலோ சிஸ்டர், பார்த்து ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆட்டம் ஜாஸ்தியானா இப்படித்தான். இதுக்கு காரணம் அந்த மோகன் தான். வெல் பிளான். சொன்னா நீ என்ன நம்பவா போற? என்னாச்சு? இதே பெட், இதே சூர்யா. ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம இங்க வந்து படுத்துப்போ நீதான் தூக்கிட்டு வெளியில போன. இப்போ நீயே தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்க. அதான் ட்ரீமா இருக்குமோன்னு நினைச்சேன். வலிச்சுதா? நேச்சந்தான். சாருக்கு சிரிக்கலாம் கூட தெரியுமா? வெக்கும் வேற. இல்ல, பெட்ல காலை வச்சாலே திட்டுவ, ரூல்ஸ் பேசுவ. இப்போ என்னடான்னா நீயே பிள்ளை மேல கால் எடுத்து வைக்கிற. தப்பு இல்லையா? உனக்கு இப்போ அடிபட்டிருக்கு, தப்பு இல்ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். பிளாக் காஃபிக்கு நம்ம மேல லவ் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. சூப்பர். ஹலோ டாக்டர், நான் ஜெயந்தி பேசுறேன். எந்த ஜெயந்தி? எந்த ஜெயந்தியா? அன்னபூர்ணி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட சின்ன மருமக. சொல்லுங்க டாக்டர், என் வருங்கால அமெரிக்கா மருமகளுக்கு கால்ல அடிபட்டுடுச்சு. நீங்க உடனே வந்து என்ன எதுன்னு பாருங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஓகே, வரேன். சீக்கிரம் வாங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க. டாக்டர் எப்படி வருவாங்கன்னே தெரியலையே. கயிறு அறுந்து போய் சாம் கீழே விழுந்துட்டா. ஏதோ கால்ல லேசா பிசகிருச்சு. எண்ணெய போட்டு வலிச்சு விட்டா சரியா போயிடும். அதுக்கு போய் டாக்டர் கூப்பிட்டு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ற? அவ அமெரிக்கால பிறந்து வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அக்கா, சாமுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் உங்க வீட்டுக்கு பதில் சொல்லணும். நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்ல. என் மருமகளுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப என்ன வந்துச்சு? என்னமோ இந்த உலகத்திலே இல்லாத அதிசயமான மருமக மாதிரி பேசுற. அவளுக்கும் நம்மள மாதிரி 2 கை 2 கால் தானே இருக்கு. நீங்க ஏன் மருமகளை பத்தி பேசாதீங்க சொல்லிட்டேன். உங்க மருமகம் பண்ண வேலையால தான் ஏன் மருமக இப்ப கீழே விழுந்திருக்கா. பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் பாட்டுக்கு சிவனே நின்னுட்டு இருந்தாரு. அவர் அப்படி இருந்திருந்தா பரவாயில்லையே. சும்மா இல்லாம வேகமா ஊஞ்சல் ஆட்டு, பவரை காட்டு, அது இதுன்னு சொல்லி சாம கீழே விழ வச்சுட்டாரு. அப்படியே தூக்கி என் மாப்பிள்ள மேல பழிய போடுற. அவர் தான் ஏதோ சொன்னாரு. உன் பிள்ளைக்கு எங்கடி போச்சு புத்தி? என் சூர்யா மேல எந்த தப்பும் இல்லக்கா. எல்லாம் உங்க மருமகம் பண்ண வேலைதான். இது பாரு, திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதையே தான் நானும் சொல்றேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உங்க மருமக அடிபட்டதுக்கு காரணம் நான் தானே நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டதுக்கு ஜெயந்தி தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மா, சாம் அடிபட்டதுக்கு யாருமே காரணம் கிடையாது. இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். விட இத போய் ஏன் இவ்ளோ பெருசு பண்ற? ஆமாம்மா, சந்திர சொல்றதுதான் கரெக்ட். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. வாங்க டாக்டர், வாங்க. பேக் குடிங்க. எந்த கால்ல அடிபட்டுச்சு? லெஃப்ட் சைடு. ஓ, ஓகே.
இந்த இடத்துல பெயின் இருக்காமா? அங்கதான். கொஞ்சம் இருங்க. ஷீ இஸ் நார்மல், நத்திங் டு வரி. பெரிய ஊண்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நான் பெயின் கில்லர் கொடுக்கறேன். எந்த டேப்லெட்னு சொல்லுங்க டாக்டர். என் பையனே போய் வாங்கிட்டு வந்துருவானோ. நான் இன்ஜெக்ஷன் போடணும். இன்ஜெக்ஷனா? ஐயோ நோ டாக்டர் ப்ளீஸ். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஊசினா பயம். என்ன சாம் நீ அமெரிக்கால பிறந்து வளர்ந்தவ சின்ன குழந்தை மாதிரி ஊசிக்கு போய் பயப்படுற? மா, அமெரிக்கால பிறந்தா வலிக்காதா? இல்ல பயப்பட மாட்டாங்களா? என்னம்மா நீ? சரி சரி, நீ போய் அவ கையை பிடிச்சுக்கோ. டாக்டர், நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க. நோ டாக்டர் ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ வேண்டாம் டாக்டர். சாம், கண்ணை தொறமா. டாக்டர் ஊசி போட்டு முடிச்சாச்சு. போட்டாச்சா? எனக்கு வலிக்க வெளியே சின்னத. புடிச்சிருக்கிறது யாரு? சூர்யால. அதான் உனக்கு வலிக்கல. சூர்யா, நான் டாக்டர் அனுப்பிச்சிட்டு வரேன். இல்லம்மா, பெயின் கில்லர் போட்டிருக்காங்க. சாம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க போலாம். சரி வாங்க டாக்டர். நீ தூங்குமா? வாங்க வாங்க. ஐயோ, இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிப்போச்சே. என்ன பண்றது? சாமுக்கு அடிப்பட்ட விஷயத்த ராகவ கிட்ட சொல்லிடலாமா? இல்லனா நாளைக்கு ஏன் சொல்லலன்னு பிரச்சனை பண்ணுவான். ஆஹா, சொன்ன அவ லபோ திபோன்னு கத்துவா. டென்ஷன் ஆகி சாம் அமெரிக்காக்கே கூட்டிட்டு போயிட்டா. ஆஹா, இப்ப என்ன பண்றது? சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. சாமோட அப்பா கிட்ட சொல்லுவோம். சாம் அப்பா நம்பர் என்கிட்ட இல்ல. சாம் கிட்ட கேட்டுவாங்களா? சாம், சாம். தூங்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அவ அப்பாக்கு எப்படி சொல்றது? நாமளே எடுத்துக்கலாம். சாமோட அப்பா நம்பரை என் நம்பருக்கு அனுப்பிக்கிறேன். சாம் அப்பா தூங்கிட்டு இருப்பாரே. நான் ஒருத்தி இங்க நைட்டுனா அங்க பகலா தானே இருக்கும். அண்ணியை செக் பண்ணிட்டு டாக்டர் என்னமா சொன்னாங்க? அவளுக்கு ஒன்னும் இல்லடி. பெயின் கில்லர் கொடுத்திருக்காங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. எல்லாம் சரியாயிடும். சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, நீ போய் சாரதம்மா கிட்ட எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி. அவருக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ. ஹலோ, நான் இந்தியால இருந்து ஜெயந்தி பேசுறேன். இங்க சாமுக்கு. Hello. Are you calling from India? What happened to Sam? பெரிய வெள்ளக்கார மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறான். Hello. Hello. நாமளும் இங்கிலீஷ்ல பேசுவோம். ஹலோ, யூ நோ டென்ஷன். சாம் ஊஞ்சல் ஆடும்போது கீழே ஃபால். What happened? What happened to her? Sorry. Sam play ஊஞ்சல் fell down. Small
அடிக்கு என்னடா இங்கிலீஷ்ல சொல்றது? ஸ்மால் அடி. What happened to Sam? Is she all right? I need to talk to her immediately. Give the phone to her. எஸ் சூப்பர். நான் வச்சிடுறேன். இந்த ஆளுக்கு தமிழ்ல பேசினா என்ன குறைஞ்சிடுமா? அமெரிக்கான்னு ரொம்ப தான் சீனு. எப்படியோ விஷயத்த சொல்லியாச்சு. I don't know what exactly is happening over there. I need to call and check. ஹலோ, யாரு? Hello. Someone from this number have called me. Who is this? I'm Surya. Who's this?